அண்மைச் செய்தி. இஸ்ரேலின் ஜெருசலேம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பையும் தாண்டி ஜெருசலேமில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரேல் வீதிகளை ஆம்புலன்ஸ்கள் அணிவகுத்து நின்ற காட்சிகளும் தற்போது வெளியாக உள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரேவதி. விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து உக்கிரமாக போர் புரிந்து வரக்கூடிய நிலையில் ஈரானும் பதிலுக்கு இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை சார்ந்த தளங்களாக உள்ள சவுதி, பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட், கத்தார் உள்ளிட்ட நாடுகளிலும் தொடர்ந்து தனது தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக ஜெருசலேம் மத்திய தரைக்கடல் மற்றும் சாக்கடல் இடையே அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய மிக பழமையான புனித நகரமாக இருக்கிறது. குறிப்பாக யூத, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதங்களுக்கு முக்கிய புனித தலமாக இருக்கக்கூடிய இந்த ஜெருசலேம் பகுதி மீது ஈரான் வான்படை தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஈரான் தொடர்ந்து தனது பதிலடியை கொடுத்து வருகிறது. ஏற்கனவே அமெரிக்கா, இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் ஈரானும் அதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது முக்கிய நகரமாக யூத, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதங்களுக்கு முக்கிய நகரமாக இருக்கக்கூடிய இந்த ஜெருசலேம் பகுதிகளை தாக்குதல் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீதான இந்த இஸ்ரேல் போருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேற்கு ஜெருசலேம் பகுதியில் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஈரானிய ஏவுகணைகள் உடைத்த தருணத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் மக்கள் காட்சிப்படுத்தி இருப்பதை இந்த பதிவு மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக ஜெருசலேம் பகுதியை பொறுத்தவரை ஒரு முக்கிய இடமாக இருக்கிறது. இஸ்ரேலின் இந்த ஜெருசலேம் பகுதி மீது ஈரான் தற்பொழுது இந்த வான்படை தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பையும் தாண்டி ஜெருசலேமில் இருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதலானது தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் தொடர்ந்து ஜெருசலேம் மீது ஈரான் தாக்குதலாக நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலில் பலரும் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக இஸ்ரேல் வீதிகளில் ஆம்புலன்ஸ்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. ஜெருசலேம் பகுதி முழுவதுமே தீ பிளம்புகள் சுற்றி இருப்பது போன்ற மிகவும் பரபரப்பான காட்சிகளை அந்த பகுதியை சார்ந்த மக்கள் தான் தங்களது செல்போன்களில் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சி பதிவுகளை பார்க்கும் பொழுதே எந்த அளவுக்கு பதற்றத்துடன் அந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது போலவே ஈரானும் பதிலடி தாக்குதல்களாக இஸ்ரேல் மீதும் மத்திய ஆசிய நாடுகள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த முக்கிய ஜெருசலேம் பகுதியிலும் இந்த தாக்குதலானது தற்பொழுது வான்படை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் ஜெருசலேம் மீது இந்த தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் தொடர்ந்து இதில் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த தாக்குதலின் போது பலரும் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு காயமடைந்த மக்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ்களும் ஜெருசலேம் வீதிகளில் அணிவகுத்து நிற்பதாகவும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.